ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல பேர் கேட்ட ஒரு சந்தேகம். அதாவது பிறந்த கால ஜாதகத்தில் ஒரு ஜாதக நோட்டு எழுதி வச்சுருப்பாங்க. அதில் கிரகங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அதை கம்ப்யூட்டரில் ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னா அந்த ஜாதகம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை எது கரெக்டு? கம்ப்யூட்டரில் வர ஜாதகம் ஏன் தப்பாக வருது அப்படின்ற மாதிரி சில பேருக்கு சந்தேகம் உண்டு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட கன்சல்டேஷன் புக் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம், முதல்ல பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, உங்கள் பேர் என்ன, பிறந்த தேதி, எத்தனை மணிக்கு பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க, இந்த டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னு நான் வந்து கேட்பேன் எல்லாருக்கிட்டையும். சில பேர் ஜாதகத்தை அனுப்பிச்சிட்டு ஜாதகம் தான் அனுப்பிச்சிட்டோமே சார் அப்படின்னு கேட்டால் கூட ஜாதகம் இருக்கட்டவங்க, இருந்தாலும் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நம்மளே ஜாதகம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இதில் தான் அந்த பிறந்த கால ஜாதகத்துக்கும் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கும் வித்தியாசம். அதாவது பிறந்த கால ஜாதகத்தில் எப்படின்னா, ஒரு ஜோசியர் அவர் எப்படி கணிக்கிறாரோ அவர் கணித்து எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன கிரகம் இருக்குது அப்படின்னு போட்டு ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவார். ஸோ அதை நம்ம வீட்டில் வச்சுப்போம். இப்போ ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கும்போது, ஜோசியம் பார்க்கும்போது ஏதாவது இப்போ இன்றைய கால நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணாலும் அவங்க இந்த டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அவங்க ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க, இல்லை மொபைல் அப்ளிகேஷன் இருக்கும், அதில் போட்டாலே ஜாதகம் கட்டம் துல்லியமாக வந்துடும். ஸோ அதில் பார்த்து அவங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க சொல்லும்போது வித்தியாசமாக இருக்கும். இவங்க வந்து எழுதியிருக்க ஜாதகத்தில் சனி ஒரு 5ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பலன் சொல்கிறவங்க 6ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, சனி 5ல் தாங்க இருக்குது, நாங்கள் எங்கள் பிறந்த ஜாதகத்தில் எங்கள் ஊர் ஜோசியர் எழுதி கொடுத்தாரு, அவர் அப்படி தானே எழுதியிருக்காரு அப்படின்னு. ஸோ அப்போ தான் இந்த சந்தேகம், தடுமாற்றங்கள் வரும். இது ஏன் வருது அப்படின்னா 2 காரணம். முதல் காரணம், பஞ்சாங்கத்திலேயே நிறைய வித்தியாசம் இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பஞ்சாங்கம். அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் கொஞ்சம் மாறும். இப்போ ராகு, கேது, சனி, குரு இந்த மாதிரி வருட கிரகங்கள்லாம் பார்த்தாச்சுன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி கொஞ்சம் லேட்டாக பயிற்சி ஆகிற மாதிரி இருக்கும், திருக்கணிதப்படி சீக்கிரம் பயிற்சி ஆகிடும். ஸோ அதனால் எந்த ஜாதகம் எடுத்தாலும் சரி, இந்த 4 கிரகத்தில் 1-2 கிரகமாவது கண்டிப்பாக எல்லா ஜாதகத்துலேயுமே வித்தியாசமாக இருக்கும். வாக்கியத்தில் ஒரு மாதிரி இருக்கும், திருக்கணிதத்தில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் பிறக்கும்போது எழுதின ஜோசியர் வந்து வாக்கியப்படி எழுதிட்டாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் வர்றது எல்லாமே திருக்கணித ஜாதகம். ஸோ அதனால் டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது முதல் விஷயம். 2வது விஷயம், அதுலேயே பிழை இருக்குது. அதாவது நீங்கள் பிறக்கும்போது ஒரு ஜோசியர்கிட்ட கொடுக்குறீங்க இல்லையா, அந்த ஜோசியர் ஒரு கால்குலேஷன் போட்டு லக்னம் குறித்து இன்னென்ன கிரகங்கள் இன்னென்ன கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணக்கெடுத்து பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதுவார். ஆனால் அவர் எழுதும்போதே அவர் தப்பாக எழுதிட்டார் அப்படின்னா முடிஞ்சது. அப்போ அந்த ஜாதகமே தப்பு. அதுதான் விஷயம். இதுதான் 2வது காரணம். இது எப்படின்னா, சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேனே. இப்போ வந்து எல்லாருமே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம். இப்போ டக்குன்னு வந்து ஒரு மளிகை சாமான் வேணும், 1 மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாத்தையும் வாங்குகிறோம். நிறைய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து பில்லிங் கவுண்டரில் போய் நின்னோன்னா எல்லாத்தையும் எடுத்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பொருளாக டக்கு டக்குன்னு ஸ்கேன் பண்ணியாச்சுன்னா அந்த கம்ப்யூட்டரில் விலை ஆட் ஆகிட்டே இருக்கும். கடைசியாக ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு 7,000 சில்லறை வருது அப்படின்னா அதுதான் விலை. 7,000 சில்லறை வருதுங்க அப்படின்னு விலையை சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு வருவீங்க, இல்லைனா காசு கொடுத்து காசு வாங்கிட்டு வருவீங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கு இன்னைக்கு இருக்கிற நிலவரம். இதுவே முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். இப்போ இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டு, ஸ்கேனிங் மிஷின் எல்லா கடையிலையும் இருக்குது. முன்னாடி அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ வந்து முன்னாடி ஒரு 20 வருஷம் முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும், வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடைக்கு போவோம். அங்கே அண்ணாச்சிக்கிட்ட வந்து இந்த பொருள்லாம் வேணும் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு எழுதி கொடுத்தோம்னா அவர் வந்து ஒவ்வொரு பக்கத்துலேயும் அந்த லிஸ்ட்டில் வந்து அதோட விலையை போட்டு அவரே கூட்டு போட்டுருவார். டோட்டல் போட்டுட்டு அனுப்பிச்சிருவார் வீட்டுக்கு. நம்ம காசு கொடுத்துருவோம். வீட்டில் உட்காந்து நம்ம டோட்டல் பார்க்கும்போது தான் தெரியும், ஒரு 1-2 ரூபா அதில் அதிகமாகவும் வரலாம், சில மாதம் 1-2 ரூபா கம்மியாகவும் வரும். அது எப்படின்னா, அவர் என்னதான் கூட்டினாலும் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சுது. இங்கே வந்து கொஞ்சம் வந்து குளறுபடி ஆகிடும் டோட்டலில். ஸோ இப்போ இந்த 2 விதம் இருக்குது. கம்ப்யூட்டரில் பார்க்குற விதம் பில்லு, அதே மாதிரி அண்ணாச்சி கையால் அவங்க வந்து கூட்டி எழுதுகிற விதம் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டரில் இருக்கிறது கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். கம்ப்யூட்டர் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, கரெக்டாக வந்துடும். இப்போ அண்ணாச்சி எழுதுகிறவர், அண்ணாச்சி வந்து அவர் கணக்கு போட்டு எழுதுறாரு அப்படின்னா அதில் ஏதாவது தப்பாக வாய்ப்பு இருக்குல்ல, அதே தான் ஜாதக கட்டத்தில். இப்போ அந்த கணிக்கிற ஜோசியர் வந்து உங்கள் ஜாதகத்தை எழுதும்போது தப்பாக எழுதிட்டாருன்னா கதை முடிஞ்சுது. அதை பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்பிளைனே பண்ண போகிறேன்.
லைவாக ஒரு ஜாதகம் இருக்குது நம்மகிட்ட, அந்த ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு காமிச்சோன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அதுதான் வித்தியாசம். இன்றைக்கும் பல பேர் வந்து நம்மகிட்ட கன்சல்டேஷன் வரும்போது அவங்களே சொல்லுவாங்க, சார் கம்ப்யூட்டரில் பார்க்குற ஜாதகம்லாம் தப்பு சார், எங்கள் ஊரில் ஜாதகம் கொடுத்தாங்க அதுதான் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அது கரெக்டாக வருது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த ஊரில் எழுதி கொடுத்த ஜோசியர் வந்து மிதுன ராசின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு கம்ப்யூட்டரில் எதில் பார்த்தாலும் எனக்கு கடக ராசின்னு வருது, எல்லாமே தப்பாக வருது சார் அப்படின்வாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் தப்பு, எழுதி கொடுத்தது கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ செக் பண்ணிடலாம். இப்போ ஒரே ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தோன்னா தெளிவாக போகுது. உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இதுவை பாருங்கள். இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த ஜாதகம். அந்த அம்மா வந்து 25ஆம் தேதி 1வது மாதம் ஜனவரி மாதம் 1967 பிறந்திருக்காங்க. மேலே டேட்டு எழுதியிருக்காங்க பாருங்க. லக்னம் வந்து சிம்ம லக்னம், நைட்டு பிறந்திருக்காங்க. சிம்ம லக்னம் வந்து கிரகத்தை பார்த்தீங்கன்னா 2ல் கேது வரும், 8ல் வந்து சனியும் ராகுவும் வந்துடும், 3ஆம் இடத்துல புதன் வந்துடும், 4ல் சந்திரன் வந்துடும். அதாவது விருச்சிக ராசின்னு வரும். 4ல் சந்திரன், 5ல் சுக்கிரன், 6ல் சூரியன், 7ல் செவ்வாய். அங்காரகன்னு போடுவாங்க, அதை அங்காரகன் போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இதுதான் அந்த ஜோசியர் வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோசியர் வந்து இந்த அம்மா பிறந்த உடனே எழுதி கொடுத்தது. சரியா? ரைட்டு. இந்த கட்டத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சும் இது தப்பான கட்டம்னு சொல்லி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா சிம்பிளான விஷயம் சொல்கிறேனே. அதாவது ஜோதிட சாஸ்திரம் முதல்ல இது பண்ணும்போது என்னென்னா, இந்த சூரியன் புதன் சுக்கிரன்லாம் முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம். அது என்ன முக்கூட்டு கிரகம் அப்படின்னா, இந்த சூரியனை ஒட்டி தான் எப்பயுமே இந்த சுக்கிரன் புதன் போயிட்டே இருக்கும். குறிப்பாக புதன் வந்து சூரியனோடையே ஒட்டிக்கிட்டு தான் போகும் மோஸ்ட்லி எல்லா ஜாதகத்துலையும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஒன்று சூரியனோட இருக்கும், இல்லை சூரியனுக்கு ஒரு கட்டம் முன்னாடி ஒரு கட்டம் பின்னாடி, அவ்வளோதான், பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிலே கண்டுபிடிச்சிடலாம் இதில் அதுலேயே தப்பாக இருக்குன்னு. ஏன்னா சூரியன் வந்து மகரத்தில் இருக்கும், புதன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துலாத்தில் இருக்கும். பாருங்க, சூரியனுக்கும் புதனுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து ஏதாவது ஜாதகத்தில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கவே வாய்ப்பு இல்லை. அது இதில் தான் பார்க்குறீங்க. ஸோ இதுலேயே குளறுபடி. சரியா? ஸோ இவங்க வந்து ஜாதகத்தை கொடுத்தவொன்னே நான் பர்த் டீட்டெயில்ஸ் முதல்ல வாங்கிட்டு நான் கட்டம் போட்டேன். அந்த கட்டத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் ஒரிஜினல் கட்டம். அன்னைக்கு இருக்கிற இது. அன்னைக்கு உண்மையிலேயே கடகராசி. இந்த ஜோசியர் எழுதி கொடுத்தது என்ன? விருச்சிக ராசியில சந்திரனை போட்டிருக்காரு. கடகம் எங்க இருக்கு, விருச்சிகம் எங்க இருக்கு? ஏதாவது ஒரு சம்பந்தம் வேணாமா? ஏதோ மிஸ்டேக் பண்றதுனா கூட கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு போட்டாச்சு, இல்ல மிதுனத்துக்கு போட்டாச்சுன்னா கூட ஓகே, ஒத்துக்கலாம். இது பாருங்களேன், சம்பந்தமே இல்லை. கடகம் எங்க இருக்கு, விருச்சிகம் எங்க இருக்கு? இது ரெண்டுத்துக்குமே முதல்ல இதுவே வந்து இந்த ராசியே தப்பு. ரைட்டு. சூரியன் மட்டும் கரெக்டா போட்டார், ரெண்டுத்துலையும் மகரத்துல போட்டார், அது வரைக்கும் நல்லது. புதனை பாருங்களேன், சூரியனோட சேர்ந்த புதன் அன்னைக்கு 25/1/1967 இந்த மகர ராசியில தான் சூரியன் புதன் ரெண்டும் செயற்கையா இருக்கு. நம்ம கம்ப்யூட்டர்ல எடுத்த ஜாதகம் திருக்கணிதப்படி. ஆனா அந்த ஜோசியர் போட்டது பாருங்களேன், சூரியனை வந்து சம்பந்தமே இல்லாம 3ஆம் இடத்துல புதனை வந்து தனியா பாருங்க. புதன் எங்க இருக்கு, ஆனா அவருக்கு போட்ட ஜாதகம் எங்க இருக்கு? அடுத்த 7ஆம் இடத்துல செவ்வாயா இருக்கு, சுக்கிரன் இருக்கு. அப்ப செவ்வாய் எங்க இருக்கு அப்படின்னா, செவ்வாய் பாருங்க, செவ்வாய் வந்து இவரு கும்பராசியில 7ஆம் இடத்துல போட்டிருக்காரு. ஆனா செவ்வாய் வந்து அப்படியே ஆப்போசிட், இங்க துலா ராசியில வருது, செவ்வாயோட சேர்ந்த கேது. ஸோ இந்த மாதிரி இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூரியனை தவிர எல்லா கிரகத்தையும் தப்பாக தான் போட்டிருக்காரு. நல்லா பாருங்க, கேதுவும் 3ஆம் இடத்துல இருக்கு, அவர் வந்து அது 2ஆம் இடத்துல போட்டிருக்காரு. சரி ஓகே, அது கூட வாக்கிய பஞ்சாங்கப்படி போட்டிருக்காருன்னு எடுத்துக்கலாம், ரைட்டு விடுங்க. குரு பாருங்க கடகத்துல இருக்கு, அவரு சிம்மத்துல போட்டிருக்காரா குருவை? ஆமா, சிம்மத்துல போட்டிருக்காரு. சரி, அதுவும் வாக்கிய பஞ்சாங்கப்படியே போட்டார், ரைட்டு, அதையும் விட்டுடலாம். ஆனா புதன் எப்படி வரும்? புதன் வந்து சம்பந்தமே இல்லாமல் 4 கட்டம் தள்ளி எப்படிங்க வரும்? அட்லீஸ்ட் ஒரு கட்டம் தள்ளி இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அப்படியே எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் 4 கட்டத்தை தள்ளி போட்டார். இதுதான் விஷயம். செவ்வாயும் அதே மாதிரி தான். செவ்வாய் துலாத்தில் இருக்கு உண்மையிலேயே அன்னைக்கு. ஆனால் இவர் கரெக்டாக எங்கே போட்டிருக்காரு? 7ஆம் இடத்துல கும்பராசியில் போட்டிருக்காரு. துலாம் எங்கே இருக்குது, கும்பம் எங்கே இருக்குது? 5 கட்டம் தள்ளி போட்டிருக்காரு. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாதகத்தில் உண்மையிலே நீங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் ஏதாவது ஜோசியல் தப்பு கூட பண்ணியிருக்கலாம், தப்பான கால்குலேஷன். ஆனால் அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜோசியர்கிட்ட சண்டைக்கு போவாங்க. இப்போ ஏதாவது கம்ப்யூட்டரில் நம்ம ஜாதகம் எடுத்து கொடுக்குறோம், இதுதாங்க கரெக்டு அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. இல்லைங்க அதுதான் கரெக்டு அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இல்லைங்க, செவ்வாய் வந்து இந்த கட்டத்தில் இருந்தால் உங்கள் வீடு இப்படி இருக்கும், இந்த கட்டத்தில் இருக்கிறதுனால உங்கள் வீடு இப்படி இருக்குது
இப்படி இருக்கா அப்படின்னா ஆமாண்டுவாங்க. அதே மாதிரி உங்கள் உடம்புல மச்சம் எங்கே இருக்குது, தழும்பு எங்கே இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகளை வச்சு என்னென்ன கிரகம் எந்தெந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாக நம்மளே எடுத்து கொடுத்துடலாம். ஸோ இதை வந்து பார்த்து ஈஸியாக பர்த் சார்ட்டில் ரெக்டிஃபை பண்ணிடலாம். என்னென்ன கிரகம் எந்தெந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு. இது சாதாரண விஷயம் தான். ஆனால் இது புரியாமல் தான் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இது நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இதே ஜாதகத்தை வச்சு நீங்கள் கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி ஆகிடும். இது ராசியே ஜஸ்ட் எடுத்துக்கோங்களேன். கடகம் எங்கே இருக்குது, விருச்சிகம் எங்கே இருக்குது, ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை முழுசாக நம்பாதீங்க. அது யாராவது ஒரு ஜோசியர் வந்து அவர் கால்குலேஷனில் சொதப்புனா கூட உங்ககிட்ட இருக்கிறது தப்பான ஜாதகம். ஸோ அதனால் கம்ப்யூட்டரில் பாருங்கள். இல்லை இன்னொரு கேள்வி இருக்குது, இந்த வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்னு சொல்லிட்டு இது எப்பயுமே ஒரு பஞ்சாயத்து இருக்கும். இந்த பஞ்சாயத்து காஞ்சி மகாபிரிவர் காலகட்டத்திலே வந்தது. அப்போ அவர் என்ன சொன்னார், காஞ்சி மகாபிரிவர் என்ன தெரியுமா சொன்னார், அதாவது இது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் தான் கரெக்டாக வருது. ஸோ அதனால் திருக்கணித பஞ்சாங்கம் மனுஷங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஆனால் இந்த கோவில் சம்பிரதாயங்கள் இந்த மாதிரி நடைமுறை விஷயங்கள் காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படியே பாருங்கள் அப்படின்ற மாதிரி காஞ்சி மகாபெரியவரே சொல்லியிருக்கார். அதாவது கோவிலுக்கு வந்து இந்த நாளில் இந்த நட்சத்திர நாளில் இந்த விசேஷம் அப்படின்னா அது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அதுவே ஒரு மனுஷனுக்கு ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா அப்போ திருக்கணித ஜாதகத்தை யூஸ் பண்ணுங்க, வாக்கியத்தை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, காஞ்சி மகாபெரியவரே சொல்லியிருக்கார். அவ்வளோ பெரிய ஞானி, அவருக்கு தெரியாதா எந்த பஞ்சாங்கம் கரெக்டாக இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.